எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச புளியோதரை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. ஸ்கூல் டைமில் குழந்தைங்களுக்கு குயிக்காக செஞ்சு அமுச்சு விட்டுறலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அது கூடவே நான் அன்றைக்கி கட்டி பெருங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு பொடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வரமிளகாவை இந்த அளவு கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கணும், ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. அது கூட கடுகையும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். அது கூட நான் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பையும் சேர்த்து வதக்கிவிட போகிறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து அது கூடயே வதக்கி விட்டுக்கலாம். ரசம் வைக்கிற அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சுருங்க. நல்லா கரைச்சிட்டு நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அரை மணி நேரம் நம்ம அதுக்குள்ளே வற்ற விட தான் போகிறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அப்போ பச்சை கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட நான் இன்றைக்கி வறுத்த நிலக்கல்லையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். அந்த புளி சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வத்திடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தய பொடி அது கூட சேர்க்க போகிறோம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நீங்கள் தொட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப கசப்புத்தன்மை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூட 1/4 ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க ரசம். ஆற வச்ச சுடு சாதத்து கூட இந்த ரசத்தை சேர்த்து கிண்டிடுங்க. அவ்வளோதாங்க, புளியோதரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.